guys, back to the channel the Elite Squad. So இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பார்த்தா ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து மஸ்னகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் வைஸ் பார்த்தா இந்த வீக் வந்து நான் நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தேன். அதுல இருந்து ஒரு பெஸ்ட் ட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 5600 சம்திங் ப்ராஃபிட். அண்ட் அதை ஏன் வந்து நான் பெஸ்ட் ட்ரேடுன்னு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ROI வந்து ஜாஸ்தி. அதில் ROIனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கேபிட்டல் யூட்டிலைசேஷன் ஆஃப் 6500 நம்ம வந்து 5600 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரேடில். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸில் தான் பண்ணது. நிஃப்டி பேங்க் அண்ட் நிஃப்டி 50. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் இருந்துச்சு அன்னைக்கு. அந்த ரிசல்ட் அன்னைக்கு ஒரு பாப்அப் தந்துச்சு அந்த ஸ்டாக்கு. ஈக்விட்டி வைஸ் பார்த்தா அது ஒரே ஒரு ஸ்டாக் தான் நான் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். மீது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். அந்த ட்ரேடோட ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ராஃபிட் அப்டேட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்ஸும் நிறைய உங்களுக்கு அதில் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி ஏதாச்சும் குவரிஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் டெலிகிராம்லேயே நம்மளை டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஊட்டிலேருந்து 38 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த மஸ்னகுடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. நம்ம அங்கே வந்து எங்கேயுமே போய் எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த டைம் வந்து ஜஸ்ட் அங்கே போய் சும்மா ஒரு ஸ்டே பண்ணி இன்றைக்கி நைட் வந்து நம்ம குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அங்கே போய் குக் பண்ணி சாப்பிட்டு நைட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த நாள் வந்து பேக் டு ஒர்க் வந்துட வேண்டியது தான். ஸோ அதனால தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 6 o'clock ஆகுது. ஆல்ரெடி இருட்டிருச்சு. ஸோ 6 o'clock கிளம்புனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு 6:30 இல்லை 6:45 வந்து ரீச் ஆயிடுவோம் அந்த ரெசார்ட்டுக்கு. ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு அந்த ரெசார்ட்டை. நம்ம வெட்டியாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபைனலி நம்ம ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து செக்இன் பண்ணிட்டு நான் ரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ என்ன பிளான்னா ஒன்றுமே பிளான் இல்லை. ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டின்னர் வந்து நம்ம குக் பண்ண தான் போகிறோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இங்கே ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டில் கிச்சனும் கேட்டிருக்கோம் தனியாக பே பண்ணி. ஸோ கிச்சனும் நம்ம கேட்டதுனால அங்கே போய் அவங்களோட வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே போய் நம்ம குக் பண்ணிட்டு சும்மா எனக்கு சில் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே. ஸோ அந்த மாதிரி குக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபன் விட்டு அப்படியே கிளம்பிடலாம் நாளைக்கு ஊருக்கு அப்படின்றத பிளானு. வெளியில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக ஒரு பெரிய இடம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக சீக்கிரம் வந்துருந்தால் இங்கே வந்து ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் ஆடி இருக்கலாம். இவங்கள்ட்டே இருக்குது அதெல்லாம். இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், 2 ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக ஹட் மாதிரி இங்கே ஒன்று அண்டு இங்கே ஒன்று அண்ட் அங்கே ஒன்று. ஸோ அது வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்காங்க, அங்கே கிச்சனும் இருக்குது. ஸோ மஸ்னகுடி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாம். கேம்ப் ஃபயர் எல்லாம் போடலாம் அப்படின்றது தான் ஒரு பிளானாக இருந்துச்சு. கேம்ப் ஃபயர் போட்டு அப்படியே நைட்டெல்லாம் சில் பண்ணிட்டு உட்காரலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான் இருந்துச்சு. பட் என்னன்னா இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கேம்ப் ஃபயர் போட்டாலுமே அது வந்து ஃபார் நோ யூஸ். ட்ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இன்ட்ராடேயோட ப்ராஃபிட்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் நிறைய ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். நிறைய ஸ்விங் ட்ரேட்ஸும் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். பட் இதை ஏன் மெயினாக காட்டினேன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 6500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். பட் தென் 5800 ருபீஸ் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல ட்ரேடாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களில் யாருக்காச்சும் வந்து ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து ஆலிஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியோட லிங்க்கு. நம்மளோட எலைட் ஸ்குவாட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க. ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் இன் இந்தியா வேறு அந்த ஆலிஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபார்மு. இந்த ஆலிஸ் ப்ளூ மூலயமா நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்க ஃப்ரீ செமினார்ஸ் ஃபார் பிகினர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்ஸ் எல்லாம் தெரியாதவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அதை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வாட்டி கூட மஸ்னகுடிக்கு தான் ரெசார்ட் வந்து புக் பண்ணிட்டு நம்ம கூடலூர் போயிருப்போம். அந்த T23 டைகர் அந்த இஷ்யூனால. ஸோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா இங்கே ஐ பட்டனில் அந்த வீடியோ தரேன். ஸோ அங்கே அந்த வீடியோ போய் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு வந்ததே வந்து இங்கே சமைக்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் இல்லை. இங்கே சமைச்சு வந்து சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதுனால தான் நம்ம இங்கே பிளான் பண்ணி ரெசார்ட்டே புக் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி டின்னருக்காக வேண்டி என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து இட்டாலியன் பாஸ்தா இருக்குது. ஸோ இங்கே அகெயின் பாஸ்தா
அண்ட் தென் சீஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, அகெயின் இங்கேயும் சீஸு, பெப்பர் இருக்குது, அண்ட் டொமேட்டோ கெச்சப்பு, மில்க்கு, அப்புறம் இங்கே பட்டர் இருக்குது, மைதா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, அண்ட் இது வந்து சிக்கன் நக்கெட்ஸு, இங்கே கீ. ஸோ இங்கே வந்து பாஸ்தா சீசனிங் இருக்குது, ரோஸ்டட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸு, இது வந்து கூல் ட்ரிங்க்ஸு. ஸோ இது எல்லாம் பெப்சி மவுண்டன் டியூ. அண்ட் தென் இங்கே ஆனியன் இருக்குது, கேப்சிகம் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து குக் பண்ணியாச்சு. ஸோ வந்து என்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் வயிறு ஃபுல்லாக இருக்குது. இப்போது டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. டைம் வந்து 10:40 ஆகிடுச்சு. இப்போ என்ன பிளான்னா, ஒன்றும் பிளான் இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது, படுத்துங்கிறது தான் பிளானு. ஸோ நாளைக்கு காலையில் வந்து நான் எந்திரிச்சு இந்த ரெசார்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்த சுற்றி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து மண்டே. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். ஸோ ஐ ஹோப் இந்த வீக் வந்து எல்லாத்துக்கும் ஒரு க்ரீன் வீக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ see you guys. குட் நைட். நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட் கைஸ். பை பை. ஹே கைஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுது. ஸோ 9:15 ஆகுது, மார்னிங் 9:15 ஆகுது. நம்ம எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டு தான். இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. யாராக வந்து இப்போ ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறது தான் பிளானு. இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து ஹில்லு. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஊட்டியோட ஹில்லு தான். ஸோ இந்த வழியாக போனால் நம்ம அப்படியே அந்த மலை ஏறி இறங்கினா அந்த பக்கம் ஊட்டி இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இது. இந்த ரிசார்ட்டோட பேர் வந்து கிங்ஸ் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு ரெசார்ட்டு. மசனகுடியோட மெயின் ரோட்லேயே வந்து ரைட் சைடில் இருக்குது. நான் இந்த ஓனரோட நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வந்து இங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரெசார்ட்டு. வீக்கெண்ட் ஸ்பாட்டாக நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி ஆகட்டும் அவங்க கூட வரலாம். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தங்கிட்டு போகலாம். ஸோ ஐடிசி வந்து நான் ஸ்விங் டேட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஐடிசி வந்து இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6,071 ருபீஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ 1000 குவான்டிட்டிஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ அது பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் தான். ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் தந்துருந்துச்சு. இது நம்ம இப்போல்லாம் எக்ஸிட் பண்ண போகிறதில்ல. ஸோ டார்கெட்ஸ் வந்து எப்படியும் அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 days ஒரு புல்லிஷ் மூவ் இருந்தால் தான் அச்சீவ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஐடிசிக்கு பின்னாடி இருக்கிற அனலைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து ரிஜெக்ஷன் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஐ. ஸோ இதில் வந்து ஐ வாண்டட் திஸ் பேட்டர்ன் டு பிரேக். அண்ட் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 15 minutes டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் தந்துச்சு. ஸோ நான் இந்த இடத்துல 230 ருபீஸ் சம்திங் நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஆஃப்டர் என்ட்ரிங் அதே நாள் வந்து என்னாச்சுன்னா ஸ்டாக் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஐ வாஸ் இன் அ லாஸ். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட். ஸோ என்னோட மேக்ஸிமம் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து என்னோட கேப் ஃபில் ஆகிற வரைக்கும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ first target was here, somewhere around here. And my second target வந்து இந்த ஹை. ஸோ என்னாச்சுன்னா ஐடிசி ஒரு 2 to 3 daysலேயே புக் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டு. பட் தென் நான் என் வீடியோவில் காட்டும்போது 6,000 தான் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். நான் வந்து 13,800 சம்திங்கில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் 245 ருபீஸில் என்ட்ரி பண்ணி. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து சைடில் ஆட் பண்ணி விட்றேன் ஸ்க்ரீன்ஷாட்டை. ஸோ இந்த இடம் 245 சம்வேர் அரௌண்ட் ஹியர் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ஐடிசியை. அதுக்கப்புறம் ஸ்டாக் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். பட் தென் வீடியோ ரொம்ப ட்ராக் ஆயிருன்றதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இதுதான் வந்து அனலைஸ் பிஹைண்ட் ஐடிசி ட்ரேட். இந்த மாதிரி அக்யூரேட்டான உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம மசனகுடியிலேருந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு. அதனால ஒரு புட் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். நெட்வொர்க் இல்லாதனால சீக்கிரம் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போவும் லோடிங்கில் தான் இருக்குது. அண்டு போகிற வழியில் ஒரு சின்ன ஸ்கேல்ப், வெறும் ஒரே ஒரு லாட் எடுத்து தான் இது ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5700 சம்திங் தான் ஒரு லாட்டுக்கு. மேலே நெட்வொர்க் கிடைச்சதுக்கப்புறம் அதோட அனலைஸ் உங்களுக்கு எப்படின்றது காட்டுறேன். இதுதான் வந்து இந்த ட்ரேடோட அனலைஸு. ஸோ நிஃப்டி 50 இது. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. அண்ட் சம்வேர் அரவுண்ட் ஹியர் நான் வந்து என்டர் பண்ணேன் ட்ரேடை. ஏர்லி எக்ஸிட் தான், இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்னுமே கீழே போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக கேப் அப் மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ இன்னுமே கீழே போயிட்டு தான் இருக்குது. நான் ஏன் சீக்கிரம் எக்ஸிட் பண்ணிட்டேன்னா, சொன்ன மாதிரி இங்கே நெட்வொர்க் இல்லை. ஸோ இதை ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா ஒரு 1500 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். அண்ட் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ட்ரி பண்ண ப்ரைஸ் வந்து 105 அண்ட் எக்ஸிட் பண்ண ப்ரைஸ் வந்து 116.5 ஆக்சுவலி. ஸோ ஓவராலாக வெறும் 50 குவான்டிட்டிஸ் தான், அதாவது ஒரு லாட் எடுத்து தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து இதில் 575 ருபீஸ். ஸோ கைஸ், இப்போ ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து 1975 சேம் புட் ஆப்ஷன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பேட்டர்னு. ஆக்சுவலி இந்த பிரேக்கு தான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 570, அப்புறம் இப்போ வந்து 1000. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தா 1975. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம் ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி அக்யூரேட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அனலைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் ட்ரேட் அண்ட் ட்ராவல் வித் சமீர் ஷான்ட் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணிங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி தந்துருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக்ஸ்லேருந்து ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், ஈக்விட்டி ஆகட்டும், எல்லாத்தையும் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட LH Squad சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துருக்கும். So see you guys in the next video and next best trade. Until then, signing off. This is Samir Shah from the LH Squad. Bye bye.